திருநெல்வேலியில் சற்று முன் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தமிழ்நாட்டில் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தார். தன்னுடன் சேர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் நான் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் ஆகியோருக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை எனவும் ஜான் பாண்டியன் சற்று முன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த போது நம்மிடம் தெரிவித்தார். பின்னர் மாஞ்சோலை இது குறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கு குறித்து மிகப்பெரிய கண்டனம் ஒன்றை தெரிவித்த ஜான் பாண்டியன், இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும், அப்பொழுதுதான் உண்மைகள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் படுகொலைகள் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு பலரும் உடந்தையாக இருக்கின்றனர் என்று பொதுவாக தமிழக அரசை குற்றம் சாட்டி பேசிய ஜான் பாண்டியன், இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தான் வருவதாகவும் தனக்கு போதுமான பாதுகாப்பு மற்ற இடங்களில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் தனக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை, இந்த பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என மேலும் தெரிவித்தார். அவருடன் சேர்த்து திருமாவளவன், கிருஷ்ணசாமி மற்றும் சீமானையும் சேர்த்து கூறியதால் மிகப்பெரிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அப்ரஹாம், கூலிப்படைகள் அதிக அளவில் தமிழகத்தில் இருப்பது இது போன்ற கொலைகளுக்கு காரணம், பின்னர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பதும் இதுக்கு காரணம் எனவும் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், மது மற்றும் கஞ்சா இல்லாவிட்டால் தமிழகத்தில் 90% கொலை குற்றங்கள் குறைந்துவிடும் என்றும் தெரிவித்தார். அப்ரஹாம், மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தம் குறித்து பேசும்போது அதில் அவர்களது உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் எளிய மக்கள் படித்து மருத்துவதற்கு நீட்டு தான் காரணம், எனவே நீட்டு கண்டிப்பாக தொடர வேண்டும் எனவும் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். தனது உயிருக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என ஜான் பாண்டியன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசியது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி. வணக்கம். எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள். எனக்காக PSO மட்டும் போட்டியிருக்கின்றீர்களே தவிர தமிழகம் முழுவதும், நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும். பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும், சகோதரர் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிக பேர்கள் இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்துவிட்டால் பெயர் வாங்கி விடலாம் என்ற எண்ணமும் தானே தவிர எதிரி என்ற எண்ணத்திலே இல்லை. இதுதான் உண்மை. இந்த நிலைதான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கின்றது. பெயர் வாங்க வேண்டும், இவரை செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்கிட வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.